அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது ஒரு நிலா காலம். அருமையான நாவல். படித்ததில் பிடித்தது. பரதன் தீர்மானித்து விட்டான். என்ன ஆனாலும் சரி, இன்று கேட்டு விடுவது. நேருக்கு நேராக கண்களை பார்த்து நின்று கேட்டு விடுவது. முடிவெடுத்த பிறகு மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்பட்டது. உடம்பில் தானாக ஏறிக்கொண்ட சுறுசுறுப்பை உணர்ந்தபோது வியந்தான். இரத்த ஓட்டத்தில் ஏதோ போதை மாத்திரை கலந்த மாதிரி ஒரு சொகுசான துள்ளல் தெரிந்ததையும் ஆச்சரியத்துடன் உணர்ந்து கொண்டான். வேகமாக குளித்து முடித்துவிட்டு கண்ணாடி முன் நின்றான். மிகவும் விருப்பமான கருப்பு வெள்ளை கலவையில் ஃபேண்டையும் ஷர்ட்டையும் அணிந்து கொண்டு சீப்பை எடுத்தான். பொறுமையாக வகிடு பிரித்து தலையை படிய படிய வாரி முடித்தான். தேங்காய்ப்பூ துவாலை எடுத்து முகத்தை அழுத்தமாக துடைத்து மீசையை செல்லமாக சீப்பில் வருடி இமைகளில் இருந்த லேசான தூசியை அகற்றிவிட்டு நிமிர்ந்து நின்றான். கம்பீரமாக புன்னகைத்தான். பதிலுக்கு கண்ணாடி பிரதிபலித்த முகம் வசீகரமாக இருந்தது. அழகானவன் தானடா பரதானி. என்ன ஒரு பயங்கரமான விபத்து. உன் இடது காலை கூழாக்கிவிட்டது. பூட்ஸ் உதவி இல்லாமல் நடமாட முடியாதபடி போய்விட்டது. அவ்வளவுதானே. பிறவி ஊனம் இல்லையே. தவிர எல்லாவற்றையும் ஈடுகட்டும் விதமாக உன் முகம், அந்த கவர்ச்சியான காந்த கண்கள், அதிலும் அந்த விரல்கள் துருகி பிடித்த மாத்திரத்தில் புகுந்து விளையாடி கண்ணில் பட்ட காட்சிகளையெல்லாம் வெள்ளைத்தாளில் கொண்டு வந்து விடுகிற உன் திறமை யாருக்கு வரும்? தயங்கவே வேண்டாம் பாரதா. ஒழுக்கம், உழைப்பு, உண்மை என்று உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு வாழ்க்கைப்பட ஒவ்வொருத்தையும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்பா, தீர்மானம் எடுத்த கையோடு நேரடியாக அவளிடம் கேட்டுவிடு. பரதன் உற்சாகமாக தலை சேர்த்தான். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து பாலில் ஊற்றினான். சாப்பிட்டான். வீட்டை பூட்டி கொண்டு படியிறங்கி நடந்தபோது வீட்டுக்கார தாத்தாவின் குரல் கேட்டது. தம்பி பரதா, அட உட்கார்ந்துருக்கீங்களா தாத்தா? கவனிக்கல தாத்தா. சொல்லுங்க, என்ன விஷயம் என்று பக்கத்தில் போனான். நிமிர்ந்து பார்த்தார் அவர். பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்குதேப்பா உன் முகம். என்னப்பா விஷயம்? டீச்சருங்களுக்கு சம்பளம் ஏற போகுதுன்னாங்களே, அப்படியா என்றார். இல்லை தத்தா, பேச்சளவில் தான் இருக்குது. கண்ணாடியை துடைச்சி போட்டிருக்கீங்க போல, அதான் என் முகத்தை சரியா பார்த்துருக்கீங்க சிரித்தான் அவன். பாத்தியா, என்னையவே நக்கல் பண்ணிட்ட பார்த்தியா? அந்த காலத்து உடம்பியா இது? கண்ணு, காது, பல்லு, நாக்கு எல்லாமே கல்லாட்டம் இருக்குது. பொண்ணு பார்க்க போகிறவன் மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற நீ. ஆமாம், சொல்லிட்டேன். தாத்தா ரோஷமாக படப்படுத்தார். சரி தத்தா, சாரி, வரேன் தத்தா. ஆனால் ஒரு விஷயம், படா கில்லாடி தத்தா நீங்கள் என்று பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டு தெருவில் இறங்கினான். அவ்வளவு பளிங்காகவா இருக்கிறது முகம் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி ஏற்படுத்தியவனை பாராட்டி கொண்டான். அலை அலையாய் புரண்டு கொண்டிருக்கும் உற்சாகம் கண்களுக்கு மின்சாரத்தை வழங்கியிருக்கிறது. வெளிச்சத்தை பூசி இருக்கிறது. சோபனா, நீதான் பெண்ணே காரணம். எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம். என் உணர்வுகளை தீர்மானிக்கிறாய். என் நடை உடையை ஆக்கிரமிக்கிறாய். என் வார்த்தைகளில் ஊடுருவியிருக்கிறாய். ஏன், என் தூக்கத்திலும் கனவாக நீதான் நடமாடுகிறாய். ஆனால் ஒன்றுதான் தெரியவில்லை எனக்கு. இதே பாதிப்புகளை உன்னிடம் நானும் ஏற்படுத்தியிருக்கிறேனா சோபனா? தெரியவில்லையே. அதுதான் பாடாய்படுத்துகிறது என்னை. போதும் நான் பட்டது என்று கேட்டுவிடப் போகிறேன். பள்ளிக்கூடத்தை அடைந்தபோது சின்ன பையன் போல இதயம் படபடத்து கொண்டிருந்தது. பனிப்பிரதேசத்துக்கு வந்துவிட்ட மாதிரி சுவாசம் கூட தடுமாறியது. குட் மார்னிங் பரதன் சார். சோபனா திடீர் என்று எதிரில் வந்தாள். எப்போதும் போல் அழகாக புன்னகைத்தாள். குட் மார்னிங் சோபனா. அவன் கொஞ்சம் திடுக்கிட்டு போனான். அரச மர கிளைகளின் வழியே சூரியன் அவள் முகத்தில் போட்டிருந்த பொன்னிற கோலத்தில் பதிந்த விழிகள். ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஓவியம் பார்த்தேன் பரதன் சார். ரொம்பவும் அழகாக இருந்தது. குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு தாய் குழந்தையை பார்க்கிறார். 2 முகத்திலையும் அப்படி ஒரு நிறைவு. வெரி கியூட் சார். உங்ககிட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்தேன். மனசு வச்சா இதை விட அருமையா வரைய முடியும் உங்களால. பாருங்களேன் என்று நீட்டினாள். அப்படியே நின்றான் அவன். என்ன சார் என்றாள் ஆச்சரியமாக. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நாட் வெல் சோபனா என்றான். பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள். ஒரு விஷயம் பேசணும் சோபனா. சொல்லுங்க சார். உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன் சோபனா. எஸ், ஐ வாண்ட் டு மேரி யூ சோபனா. தடுமாற்றம் இல்லாமல் சொல்லி முடித்தான். துடிக்கும் நெஞ்சுடன் நின்றான். சாரி பரதன் சார் என்றாள் தொனி மாறாமல். விவாகம் மட்டுமில்லை சார், விவாகரத்தும் ஆனவள் நான். சாரி சார். திரும்பி நடந்தாள். அரச மர இலை ஒன்று மேலே உதிர்ந்தது. டீச்சர் குரல் கேட்டது. நிமிர்ந்தாள் அவள். 2ஆம் வகுப்பு பையன்களுக்கு மத்தியில் இருந்து அரவிந்தன் எழுந்தான். நீதான் கூப்பிட்டியாப்பா? ஆமாம் டீச்சர். சொல்லுப்பா, என்ன விஷயம்?
பஞ்சப்பாட்டுனா என்ன டீச்சர் என்றான் தீவிரமாக. திகைத்தாள். 6 வயது குழந்தைக்கு தெரிந்திருக்கும் வார்த்தையா இது என்று கொஞ்ச நேரம் நம்ப முடியவில்லை. ஆனால் உடனே அவனுடைய வறுமை தோற்றத்தின் மேல் பார்வை படிந்தது. அரசாங்க பள்ளிகளுக்கே உரிய காக்கி கால் சட்டையும் வெள்ளை ஷர்ட்டும் அழுக்கு நிறைந்து சத்து குறைந்து இத்து விடுவது போல் இருந்தது. பஞ்சத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் இருக்கும் நெருங்கிய சம்பந்தத்தில் அவன் அந்த சொல்லை உபயோகிப்பதில் ஆச்சரியமே இல்லை. எங்க வீட்டில் தினம் கேட்குறேன் டீச்சர். ஒன்று அப்பன் இல்லை ஆத்தா யாராச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பஞ்சப்பாட்டு பஞ்சப்பாட்டுன்னு. சினிமா பாட்டு தெரியும், சாமி பாட்டு தெரியும், அது என்ன டீச்சர் பஞ்சப்பாட்டு என்றான் ஆர்வமாக. அலங்காரமான சொல் அரவிந்தா, அது பஞ்சத்தை வறுமையை குறிக்கும் சொல், அவ்வளவுதான். ஸ்பெஷலாக வேற ஒரு அர்த்தமும் இல்லைப்பா அதுக்கு. குயில் பாட்டு பாடினது யார் டீச்சர்? பாரதியார் தானே? ஆமாப்பா, அவர் கூட கடைசியில் பஞ்சப்பாட்டு தான் பாடினார் இல்லை டீச்சர்? பிரமித்து போனாள் அவள். என்னப்பா சொன்ன? பஞ்சத்தில் தானே செத்து போனார் பாரதியார், நீங்கள் சொன்னீங்களே டீச்சர் அறிவுரை வகுப்பில் என்றான் யோசனையுடன். பிரமாதம் அரவிந்தா. அவள் எழுந்து போய் அவன் கைகளை குலுக்கினாள். இந்த சின்ன வயதில் என்ன அபூர்வமான அறிவு உனக்கு! குயில் பாட்டையும் பஞ்சப்பாட்டையும் இணைத்து சொல்ல வேண்டும் என்று தோன்றியதே உனக்கு! அபாரம், அற்புதம்! குயில் பாட்டும் இல்லையப்பா, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு என்று தமிழை கவசமாக நேசித்தவன் கடைசியில் வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சப்பாட்டு பாடினானப்பா. அரவிந்தன் முகம் பிரகாசித்தது. மற்ற மாணவர்களை பெருமிதத்துடன் பார்த்தான். டீச்சர், சோபனா டீச்சர்! வாயிற்பக்கம் குரல் கேட்க திரும்பினாள். பாக்யம் டீச்சர் நின்றிருந்தாள். முகம் பூரா பதட்டத்துடன், இங்கே வாயேன் சோபனா என்று அழைத்தாள். உட்காரப்பா அரவிந்தா என்றபடி அவள் விரைந்தாள். என்ன டீச்சர், என்ன விஷயம்? பரதன் இல்லை, டிராயிங் மாஸ்டர். ஆமாம், அவருக்கு என்ன? 3 நாளாக ஒன்றும் சாப்பிடாம இருந்திருக்கிறார். பச்சை தண்ணி பல்லில் படாமல் கிடந்திருக்கிறார். சோபனா, வீட்டுக்கார தாத்தா தான் சந்தேகப்பட்டு போய் பார்த்தாராம். மயக்கத்தில் கிடந்தாராம் பரதன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரிப்ஸி ஏற்றிருக்காங்களாம். ஐயோ, என்ன டீச்சர் இது என்றால் தடுமாறி போய். பாவம் சோபனா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல மனசு, சிரிச்ச முகம். ஒரு காலம் விந்தி விந்தி அது நடக்கிறப்ப நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த முகத்தில் சிரிப்பு தான் இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி பண்ணியிருக்கு சாகரப்பில். பாக்கியம் போய்விட்டாள். அப்படியே உட்கார்ந்தாள் அவள். உள்ளம் தவித்தது. பரதனா? தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் கிடப்பது பரதனா? ஐயோ, என்ன பைத்தியக்காரத்தனம் இது! என்ன ஆகிவிட்டது இப்போது? எதற்காக இப்படி? மனம் ஒட்டாமலே மிச்ச வகுப்பை கழித்துவிட்டு அவள் கிளம்பினாள். மருத்துவமனையை அடைந்தபோது பிரின்ஸ்பாலும் மற்றும் சில ஆசிரியர்களும் விடைபெற்று போய் கொண்டிருந்தார்கள். இவளை கண்டவுடனே அவன் முகம் சற்றென்று பிரகாசித்தது. உடனே இரண்டது, இறுகியது. பரதன் சார், என்ன இதெல்லாம் என்று அடிக்குரலில் கேட்டபடி அவள் உள்ளே போனாள். ஸ்டூலை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். அமைதியாக அவன் விழிகள் ஸ்லைன் பாட்டிலின் மேல் நின்றன. நான் தான் காரணமா இதுக்கெல்லாம் என்றாள் நெஞ்சில் கை வைத்தபடி. நான் சொன்ன எதுவுமே பொய் இல்லை சார், எல்லாமே நிஜம். இப்படி நீங்கள் படுத்து கிடக்கிறதுக்கு நான் தான் காரணமுன்னு தோணுது சார். சொல்லுங்க சார், ஏன் இப்படி செஞ்சீங்க? என்ன சொல்லணும் சோபனா? காரணம், இந்த கோழைத்தனமான செயல் செஞ்சதுக்கான காரணம். இது கோழைத்தனம் இல்லை சோபனா, இது ஒரு விதமான எதிர்ப்புணர்வு. என் மேலையா என்றால் அவனையே பார்த்து. என்ன நியாயம் சார் இது? முழுசா தெரிஞ்சிக்காமலே ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறதோ, அது கிடைக்கலன்னதும் வெறுப்பு காட்டுறதும் என்ன பழக்கம் இது? சாரி சார், டீச்சர் நீங்கள், ஆனால் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க. தெரியும் சோபனா, தெரியும் என்றான் வெறுப்பு நிறைந்த குரலில். நொண்டி பையனா, கரும்பலகைகளை காக்காக்குருவி வரைகிற டிராயிங் மாஸ்டர். நீங்கள் தமிழ் படித்த ஆசிரியை, அழகான இளம்பெண். எப்படி நான் ஆசைப்படலாம்? மண்புழு பறக்க ஆசைப்படுற மாதிரி நெடியாட்டி. நோ பரதன், நோ என்றால் திகைத்து. சடாரென கண்கள் கனிவை சுமந்தன. அவனையே பார்த்தாள். உங்கள் ஊனம் ஒரு குறையாவே எனக்கு பட்டதில்லை பரதன் சார். என் கதை முழுக்க சொல்கிறேன் சார். சிரித்து பேசி தன்னம்பிக்கையை விதைக்கிற சோபனாவோட மறுபக்கத்தை சொல்கிறேன் சார். கேளுங்க, முழுசாக கேளுங்க, அப்புறம் பேசுங்க, சரியா? வியப்புடன் நிமிர்ந்தான் அவன். மிகவும் பரபரப்பான காலை நேர 10:30 மணி. வழக்கம் போல சோபனா சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். கம்ப்யூட்டர் திரை உயிர் பெற்று அவளின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியது. அரசாங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் வெகு முக்கியமான அலுவலகம் அது. வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்குதான் வந்து போக வேண்டும். அன்றைக்கு சரிபார்க்க வேண்டியவை 8 ஆர்சி புத்தகங்கள், 7 ரோடாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தவிர
கவுண்டரில் வாங்க வேண்டிய வரிப்பணம் என்று அவள் மூச்சுவிட நேரமின்றி ஏங்கிக் கொண்டிருந்தாள். குட் மார்னிங் மேடம். இந்த டிராக்டர் வண்டி பற்றி பார்த்து சொல்லுங்களேன். சேசி நம்பர் சரியாக புரியல. பணம் எல்லாம் 10 ரூபாயா இருக்கு மேடம். 500 ரூபாய் கட்டு கேட்டால் இல்லைன்னுட்டாங்க. கைண்ட்லி அட்ஜஸ்ட் மேடம். பிரேக் இன்ஸ்பெக்டர் வரலையே மேடம். 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் மேடம். வருவாரா மாட்டாரா? ஆர்டிஓ காபினில் காணோமே. லீவா இல்லை வெளியில் போயிருக்காரா மேடம்? தெளிவான பதிலும் சொல்லிக்கொண்டு திரையையும் பார்த்தபடி அவள் வேலைகளை செய்து முடித்த போது உணவு இடைவேளை வந்தது. கவுண்டரின் சிறு கதவை மூடினாள். கை கழுவி கொண்டு வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்தாள். லஞ்ச் டப்பாவை திறந்தவுடனே எலுமிச்சையின் வாசனை குன்று நெஞ்சை நிறைத்தது. அப்பாவின் கைமணம். மைடியர் அப்பா. எது செய்தாலும் நிறைவாக செய்வதுதான் கொள்கை அவருக்கு. கந்தசஷ்டி கவசம் படிப்பதனாலும் சரி, கல்கல்லாய் தோசை வார்த்தாலும் சரிதான். ஆரம்ப பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி அதிலேயே ஓய்வு நிறைவும் பெற்றவர் அப்பா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்து ஏணியில் ஏற அழைத்தும் அனைத்தையும் நிராகரித்தவர். குழந்தை பருவம் என்பது நாற்றாங்கால் வடிவம். அது சரியாக வேர்பிடித்தால்தான் பின்னால் பயிர் சரியாக வளரும் என்ற கொள்கை வைத்து கொண்டும் ஆரம்ப பள்ளிக்கு தூணாக நின்ற தூய அப்பா. எலுமிச்சை சாதம் வெண்ணெய் போல் தொண்டைக்குள் இறங்கியது. தொலைபேசி அழைத்தது. ஹலோ, சோபனா ஹியர் என்றாள் எடுத்து. பிரகாஷ் பேசுகிறேன் மேடம். ஓ என்றால் பெருமூச்சு விட்டு. உங்களுக்குத்தான் லைசன்ஸ் கொடுத்தாச்சு சார். ரோட் டாக்ஸ் கூட மொத்தமாக கட்டிட்டீங்க. ரினியூவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறீங்க? இதுவும் லைசன்ஸ் விஷயமாத்தான் மேடம் என்று சிரித்தான். புரியல. வாழ்நாள் பூரா உங்கள் கூட வாழணும் நான். அதுக்கான லைசன்ஸ். மிஸ்டர் பிரகாஷ் என்றாள் அலுப்புடன். ரொம்ப போர் அடிக்கிறீங்க. இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் தானே தெரிஞ்சதும் கட் பண்ணிடுவேன். கைண்ட்லி பிஹேவ் ப்ராப்பர்லி. ஐயோ மேடம், வச்சிடாதீங்க என்றான் பதட்டத்துடன். ஒரு கேள்வி மேடம், ஒரே ஒரு கேள்வி. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. என்ன? கோவிச்சுப்பீங்களா? இப்போவே கோபத்தில் தான் இருக்கேன் மிஸ்டர் பிரகாஷ். சரி, என் கேள்வி என்னன்னா என்று இடைவெளி விட்டு சொன்னான். நமக்குள்ள ஒரு வித பந்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுதே. உங்களுக்கு தோணலையா? இதுதான் கேள்வி. ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. பந்தம் தானே இருந்ததே என்றால் லேசான குரலில். நீங்கள் கஸ்டமர், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். நீங்கள் ரினியூவலுக்கு வந்தீங்க, நான் செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்க, நான் வெல்கம் சொன்னேன். பந்தம் இருந்தது, முடிஞ்சு போச்சு. போதுமா? இந்த அசட்டு பிசட்டு டைலாக் எல்லாம் பத்திரிக்கைக்கு எழுதி போடுங்க. என்கிட்ட வேணாம். புரியுதா? கெட் லாஸ்ட். நிதானமாக ரிசீவரை பொருத்தினாள். கை கழுவி விட்டு திரும்ப வரும்பொழுது ஒருவித எரிச்சல் இருந்தது. ஆண்களில் பெரும்பான்மையோர் இன்னும் அரைவேக்காடுதான் என்று தோன்றியது. 4 தடவை சந்திப்பு, அதுவும் வேலை நிமித்தமான அலுவலக சந்திப்பு, அவ்வளவுதான். காதல் டயலாக் பேச ஆரம்பித்து விட்டான். பந்தம், பாசம் என்று சென்டிமெண்ட், அபத்தம். எது இப்படி பேச வைக்கிறது? அழகாக இருக்கிற கர்வமா? சொந்தமாக கார் வைத்திருக்கும் திமிரா? பேன் நம்பர், ஐடி ரிட்டர்ன் நம்பர் என்று அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறேன் பார் என்று நீட்டிய பெருமையா? மாதம் 30,000 சம்பாதிக்கும் சுய தொழில் மனிதன் என்கிற அகங்காரமா இது? சோபனா, ஒரு நிமிஷம். சூப்பர்டென்ட் குரல் கேட்டது. திரும்பினாள். ரவீந்தர் நின்றிருந்தார். முகம் பூரா அசட்டு சிரிப்பு. எஸ் சார் என்றார். ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானா? யாரு? அதான் அந்த டெலிஃபோன் பார்ட்டி என்று அக்கம் பக்கம் பார்த்து கொண்டார். பேசிட்டு இருந்திய சோபனா? ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி மூஞ்சி பூரா சிகப்பு. நான் தானே டிரான்ஸ்ஃபர் செஞ்சேன், அதான் கேட்டேன். அந்த மஞ்சுநாத் ஃபைல் பார்த்தாச்சா சார்? இன்னும் இல்லை. ஏன்? உங்கள் வேலையை கவனிங்க சார் முதல்ல. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். திரும்பி நடந்தாள். சுறுசுறுவென்று கோபம் ஏறியது. அழகான இன்னொரு விடியலை உலகுக்கு கொடுத்துவிட்டு இரவு விலகி கொண்டது. சோபனா பால் கொதித்து கொண்டிருப்பதை பார்த்தபடி காஃபிக்கு தயார் செய்தாள். சரியாக பொங்கி வரும்போது கச்சிதமாக அடுப்பை அணைத்தாள். 2 கோப்பைகளில் கலந்து எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். தினசரி கையில் வைத்து கொண்டு காத்திருந்தார் அப்பா. அவள் வந்தவுடனே கோஃபையை வாங்கி கொண்டு பேப்பரை நீட்டினார். அவசரம் இல்லைப்பா, நீங்கள் படிச்சுட்டே கொடுங்க என்று உட்கார்ந்தாள். எனக்கு என்னம்மா அர்ஜென்ட் இதில்? நாள் முழுக்க ஃப்ரீ தானே. தவிர இப்படி அருமையாக காஃபி காத்துட்டு இருக்கும்போது வேற எதில் மனசு போகும் சொல்லு? குழந்தையின் முதல் ஓவியத்தை ஆர்வத்துடன் பார்க்கிற தாயைப் போல் அவர் அந்த பானத்தை பார்த்தபடி ஒவ்வொரு துளியாய் குடிக்க ஆரம்பிக்க தினசரி பிரித்து வைத்து கொண்டாள் அவள்.
வழக்கம் போல பரபரப்பான வன்முறை தலைப்புகள். போர் மூலுமா மூலாதா? ஆப்கானில் பொழிந்த குண்டுமழையில் தோராபோரா மலைக்குகைக்குள் முழுவதுமாக நாசமா? உலக வர்த்தக மைய சாவு எண்ணிக்கை 50,000 தாண்டிவிட்டதே. காரைக்காலில் பிடிபட்ட வன்முறை கும்பலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு உண்டா? பக்கங்களை திருப்பினால் 2, 3, 4, 5வது பக்கத்தில் ஒரு சிறுமியின் படம். பால் மனம் மாறாத முகம், மழலை சிரிப்பு. இந்த குழந்தை நீச்சலில் அபார திறமைசாலியாம். திருச்சி தாண்டி கொள்ளிடத்து ஆற்றில் மாட்டிக்கொண்ட மூதாட்டி ஒருத்தியின் தலைமயிர் பற்றி இழுத்து காப்பாற்றி விட்டதாம் அந்த குழந்தை. வானதி என்கிற பெயருக்கேற்றபடி தைரியசாலியாக இருக்கும் அந்த மழலை மாமனுஷியை அவள் பெருமிதத்துடன் பார்த்தாள். பெருமூச்சு விட்டாள். என்னம்மா என்றார் அப்பா. இல்லப்பா, சாதனை படைக்கப்பட்ட விஷயங்கள் கடைசி பக்கத்துக்கு போயிடுது. யுத்தம், வன்முறை, தீவிரவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் முதல் பக்கத்தில், அதுவும் கொட்டை கொட்டை எழுத்துக்களில் பப்ளிஷ் ஆகுது. என்னப்பா நியாயம் இது? காண்டேகர் சொல்வாரேம்மா, இந்த உலகத்தில் சந்தனத்தை விட சாராயத்துக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம். என்ன செய்ய முடியும்? உலகம் அப்படி. உலகம்னு தனியாவா தொங்கிக்கிட்டு இருக்கு? நாமெல்லாம் சேர்ந்து தானப்பே உலகம். தனி மரம் தோப்பாகாதுமா, ஆலமரமாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்புறம் எதுக்குப்பா தோப்பு? அப்பா புன்னகையுடன் அவளை ஏறிட்டு பார்த்தார். எவ்வளவு கோபம் இருக்கிறது இந்த மென்மையான உருவத்துக்கு பின்னால். தன்னலம் சார்ந்த கோபம் இல்லை அது, சமுதாய கோபம். சாக்ரட்டிஸுக்கும் பெரியாருக்கும் வந்தது போன்ற தார்மீக கோபம். சரிப்பா என்று எழுந்து கொண்டாள். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வேண்டாம்ப்பா. என் ஃப்ரெண்ட் பூர்ணிமா இருக்காளே, அவளோட ஹஸ்பண்ட் ஆப்பிரிக்கா போகிறார்ப்பா. ட்ரீட் கொடுக்குறாள் பூர்ணிமா. சந்தோஷமா என்று அப்பாவும் எழுந்து ஷர்ட்டை மாட்டி கொண்டார். சம்பந்தம் ஊர்ல இருந்து வந்திருக்கிறானாம்மா. ப்ரொமோஷன் ஆன பிறகு சொந்த ஊருக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. போய் பார்த்துட்டு வரேன். கமிஷனர் ஆயிட்டார் இல்லப்பா என்றாள் மகிழ்ச்சியுடன். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கும் இடம் உண்டு இந்த உலகத்தில் இல்லப்பா. சம்பந்தம் படிப்பு, ஸ்போர்ட்ஸ் ரெண்டுலேயும் பயங்கர பிரில்லியன்ட். மேக்ஸர்னு உங்கள் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கிற அந்த காக்கி டிராயர் சம்பந்தம் இப்போவும் நினைவில் இருந்து போகலை. கமிஷனர் ஆகிட்டார்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. தகுதியான நபர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கத்தான் கிடைக்குமா. யாராலையும் அவ்வளவு ஈஸியாக தடுக்க முடியாது. அதை வரேம்மா. நான் போகலைன்னா அவனே கிளம்பி இங்கே வந்துடுவான். கமிஷனரை அலைக்கழிக்கிறது நியாயம் இல்லையே. நீ ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே வந்துடுறேம்மா. அப்பா கிளம்பி போனதும் குளியல் அறைக்கு போனாள் அவள். 1/2 மணி நேரத்தில் வேலைகள் முடிந்தன. பேப்பரில் வந்திருந்த குறுக்கெழுத்தை நிரப்பும் வேலையை ஆர்வத்துடன் தொடங்கினாள். பத்மாசூரன் சம்பந்தமான ஒரு தகவலை யோசித்தபோது தொலைபேசி அழைத்தது. ஹலோ, ஷோபனா ஹியர் என்றாள் எழுந்து போய். குட் மார்னிங் ஷோபனா, இது பிரகாஷ் என்றான் சிரித்து. மை காட், அழுத்து கொண்டு அவள் பெருமூச்சு விட்டாள். இது என்ன, எப்படி சொன்னாலும் புரியவே மாட்டேங்கிறது உங்களுக்கு. யார் கொடுத்தது என் நம்பரை? என்ன வேணா திட்டுங்க ஷோபனா, பொறுமையாக கேட்டுக்கிறேன். உங்கள் குரல் தேன் மாதிரி தித்திக்கும் பொழுது வேற என்ன வேணும் எனக்கு? இடியாட்டிக் என்றாள் எரிச்சலுடன். வெரி பேட் மேனர்ஸ். இஷ்டமில்லாதவங்க கிட்ட தொடர்ந்து தொல்லை கொடுக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஷோபனா ப்ளீஸ் என்றான் மென்மையாக. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் எனக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு. எதுக்காக இப்படி பைத்தியம் பிடிச்ச அலையிறேன்னு புரிய வைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஷோபனா. நான் ஏன் கொடுக்கணும்? யார் நீங்கள் எனக்கு? அதை முடிவு பண்ணத்தான் துடிக்கிறேன் ஷோபனா. லோக் மிஸ்டர், அழுத்தமாக சொற்களை எச்சரித்தாள். எனக்குன்னு முடிவு பண்ண எங்கள் அப்பா இருக்கார். நான் முடிவெடுக்கிறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. தவிர இந்த அபத்தமான காதல் கன்றாவி சென்டிமெண்ட்டும் கிடையாது எனக்கு. புரியுதா? நான் எதையும் வற்புறுத்த போகிறதில்ல ஷோபனா. ஜஸ்ட் ஒரு மீட்டிங். சட்டென்று தொலைபேசி தொடர்பை துண்டித்தாள் அவள். என்னடா புது தொல்லை இது என்று ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு இளமையான பக்கத்தில் குறுகுறுப்பு இருக்கவே செய்தது. வானம் சற்று மந்தமாக இருந்த காரணமாகவோ என்னவோ அவ்வளவாக அலுவலகத்தில் கூட்டமில்லை. பிரேக் இன்ஸ்பெக்டர் குருராவ் வேறு விடுப்பில் இருந்தார். இருந்த வேலைகளை முடித்துவிட்டு உட்கார்ந்தபோது பின்னாளில் இருந்து வசந்தகுமாரின் குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். திரும்பினாள். ஷோபனா மேடம், இவங்க மாதவி, புது அப்பாயின்மெண்ட். மாதவி மேடம், இவங்க ஷோபனா, ரொம்ப நல்ல பெண். அதே சமயத்தில் கோபக்காரங்க. தப்புன்னு தெரிஞ்சா போதும், சொல்ல வேண்டிய முறையில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. வசந்தகுமார் சிரித்தான். வணக்கம் என்று கரம் குவித்த அந்த பெண்ணின் இளமையான அழகு முகம் அவளை உடனே கவர்ந்து விட்டது. வணக்கம் என்று புன்னகைத்தாள். வெல்கம் டு கவர்மெண்ட் மிஸ் மாதவி. ரொம்ப நல்ல ஆஃபீஸ் இது. வசந்த் சார் சொன்னாரே தவிர தப்பி தவறி கூட தப்பு பண்ண மாட்டார். வெரி நைஸ் பர்சன்.
மாதவியும் சிநேகமாய் புன்னகைக்க அவர்கள் அடுத்த இருக்கைக்கு போனதும் அவள் உட்கார்ந்தாள். 18 வயது அப்போதுதான் முடிந்த மாதிரி அவ்வளவு கள்ளமில்லாத முகத்துடன் அந்த புது பெண் ஆச்சரியப்படுத்தினாள். எளிமையான கைத்தறி புடவை, வெற்று கழுத்து, காதுகளில் மெல்லிய தங்கப்பொட்டு என்று ஏழ்மையின் நிலவரத்தை வெளியிட்டன. மிரட்சியுடன் அவள் நின்றதும் தன்னுடைய தோழமையான வார்த்தைகளை கேட்டதுமே சடார் என்று முகபாவம் மாற புன்னகைத்த காட்சியும் இதமாக இருந்தது. உழைக்கும் மகளிர் எண்ணிக்கை அதிகமாக வருவது ஒரு பக்கம் மகிழ்ச்சிதான். ஆனால் மகளிரின் உழைப்பும் அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்பதும் கசப்பான நிஜம். மார்னிங் ஷிஃப்ட் வீட்டில், பகல் ஷிஃப்ட் அலுவலகத்தில், மறுபடியும் இரவு ஷிஃப்ட் வீட்டில் என்று கடிகார சாட்டை அடிக்க பணிந்து அவள் பம்பரமாய் சுழல்கிற வேதனையை உண்மையாகவே ஆணினம் உணர்ந்துதான் இருக்கிறதா? தோலை குலுக்கியபடி அவள் பெருமூச்சு விட்டபோது எதிரில் ஒரு கரிய உருவம் வந்து நின்றது. குட் மார்னிங் மேடம் என்று அவன் சிரித்தபோது கரிய முகத்தில் வெளிப்பட்ட வெண்பற்களின் ஒளி வித்தியாசமாக இருந்தது. குட் மார்னிங் சார், சொல்லுங்க என்றாள் சாதாரணமாக. வந்து மேடம் என்று லேசாக தலையை சொரிந்தான். ஆர்சி புக் கேட்டிருந்தேனே மேடம், ரெடியா இருக்கா? பேர் என்ன சார்? வீரபத்ரன் மேடம், மாருதி 1000. போன 3ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். சடார் என்று நினைவுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் கம்ப்யூட்டரில் மெனு மாற்றி புகார்கள் தலைப்புக்கு போனாள். உறுதி செய்து கொண்டு அவனை பார்த்தாள். இன்னும் ரெடியாகல சார் என்றாள் நிதானமாக. பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் 10 நாள் டைம் கொடுங்க, ரெடி ஆகிடும். விளையாடுறீங்களா என்றான். உடனடியாக சிரிப்பு போன இடம் தெரியவில்லை. விளையாடுறீங்களான்னு கேட்குறேன். ஏற்கனவே 10 நாள் ஓடிடுச்சு, இன்னும் 10 நாள் வேணும்னு சொல்கிறீங்க. கூலா என்ன நடக்குதுங்க? பெண்டிங் வச்சுருக்கோம் சார் என்று அவனை பார்த்து சொன்னாள். பிரச்சனை இருக்குது, சில கிளாரிஃபிகேஷன் செஞ்சுருக்கோம், வரட்டும், வந்ததும் கொடுத்துருவோம். என்னது பிரச்சனையா என்றான் மிக அலட்சியமாக. ஹலோ மேடம், யார் வண்டி தெரியுமா? அது ராஜாவோட வண்டி. வட சென்னை தாதாவோட இருக்காரே வஜ்ரவேலு, அவரோட வண்டி. புரிஞ்சு நடந்துக்குங்கம்மா. சார் ப்ளீஸ், அழுத்தமாக பதில் வந்தது அவளிடமிருந்து. நிலவரத்தை சொல்லிட்டேன், அதோ அந்த கேபினில் ரவீந்திரன் சூப்பரண்ட் இருப்பார், போய் பாருங்க. முறைத்து பார்த்தான், போய்விட்டான். அதற்கு பின் 4 பேர் வந்து விட்டார்கள். ரோட் டாக்ஸ் பணத்தை வாங்கி ரசீது கொடுத்து கம்ப்யூட்டரில் பதிவு செய்து கொண்டாள். புதிதாக ஒரு ஹெவி வெஹிக்கிளுக்கான அப்ளிகேஷனை வாங்கினாள். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்காக யுனைடெட் இந்தியாவின் ஃபைலை திறந்தபோது தொலைபேசி அழைத்தது. எடுத்தாள். பிரகாஷா இருக்கக்கூடாது என்று மனம் பிரார்த்தித்தது. சூப்பரண்ட் தான் பேசினார். என்னாச்சு சோபனா, வீரபத்ரன் ஃபைல் பெண்டிங்லேயே வச்சுருக்கீங்க? எஸ் சார். சந்தேகமாக இருக்குது சார். சேசிஸ் நம்பர் டேலி ஆகலை. கவர்மெண்ட் வண்டி ஒன்று திருட்டு போனதாக நமக்கு ஒரு சர்க்குலர் வந்ததில்ல, அதில் சம்மந்தப்பட்ட வண்டி ஒன்று சந்தேகமாக இருக்குது. அப்படியா? மெயின் ஆஃபீஸுக்கு ரெஃபர் செஞ்சுருக்கேங்க சார். ரிப்ளை வரட்டும், லெட் தம் வெயிட். ஒரு விஷயம். எஸ் சார். மேலெடுத்த விஷயம் இது. தாதாவா? அதேதான் என்றார் ரகசியமான குரலில். ஆளும் கட்சி சப்போர்ட் பண்ணுற தாதா. நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள், மனசில் வச்சுக்கம்மா என்று வைத்து விட்டார். எரிச்சலாக வந்தது அவளுக்கு. எந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம்? நேர்மையாக இருப்பது தவறு என்றும் அசட்டுத்தனம் என்றும் உணர்த்தப்படுகிற காலத்திலா இப்பேற்பட்ட அபாய அறிவிப்பு இது? ஏற்கனவே நாட்டுப்பற்றும் நீதி உணர்வும் நீர்த்து போன நிலையில் இப்படி மேலும் மேலும் பணிந்து கொண்டே போவது மகா கேவலம் இல்லையா? வீடு வந்து சேர்ந்த போதும் வருத்தம் மிச்சம் இருந்தது. சொல்லப்போனால் தலைவலி கூட வந்துவிட்டது. அப்பா ஹாலிலேயே உட்கார்ந்திருந்தார். வந்துட்டியம்மா என்றார் மலர்ச்சியாக. ஃப்ரிட்ஜை திறந்து உடனே ரோஸ் மில்க் எடுத்து நீட்டினார். குடிமா, புது பாலில் செஞ்சது, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. தவிர இன்னைக்கு நல்ல விஷயம் ஒன்றும் நடந்திருக்கு. என்னப்பா? பிரகாஷ்னு ஒரு பையன் வந்தாம்மா. 1 மணி நேரம் பேசினான். எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு அவன்னு ஆசையாக இருக்குமா. விக்கித்து போனாள் அவள். அததுக்கு வேலை வர வேணும் அடி பெண்ணி. தானாக நடக்கும் எல்லாம். குப்பை மேடும் கோபுரமாகும், கோபுரமும் குப்பை மேடாகும். நம் கையில் ஒன்றுமே இல்லை கண்ணி என்று காசிப்பாட்டு எப்பொழுதும் சொல்வாள். கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அதிலெல்லாம் அவளுக்கு. நடைமுறை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசயங்கள் வானக்குறையிலிருந்து கொட்டும் என சின்னஞ்சிறு எதிர்பார்ப்பு கூட கிடையாது. முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும், அவ்வளவுதான். நல்லதை விதைத்தால் நல்லதை அறுக்கலாம். வேலை வர வேண்டும், அதிர்ஷ்ட காட்டு அடிக்க வேண்டும், காலம் கனிய வேண்டும் என்றெல்லாம் விழைந்து விழைந்து நாடி ஜோசியக்காரர்கள், கிளி ஜோசியக்காரர்கள் என்று நேரத்தை வீணடிக்கும் மனிதர்களை பார்க்கும்போது பற்றி கொண்டு வரும். மன வலிமை, தோல் வலிமை என்று கண்ணில் படுகிற சக்தியை விட்டுவிட்டு எதையோ பற்றி கொண்டு அந்தரத்தில் தொங்குகிறார்களே என்று தோலை குலுக்கிக் கொள்வார்கள்.
பிரகாஷ் விஷயத்தில் நடந்ததற்கும் நடந்து கொண்டிருப்பதற்கும் அடிப்படை காரணம் என்னவென்று தெரியாத குழப்பத்தில்தான் அவள் இப்போது தவிக்கிறாள். வீடு தேடி அப்பாவிடம் விலாவரியாக பேசியதை எந்த விதத்தில் சேர்ப்பது? அபார தைரியமா இல்லை அதிகப்படி ஆசையா? ஏழை வீட்டு பிள்ளையத்தான் சார் பிறந்தேன். விதவை தாயால் வளர்க்கப்பட்டேன். ஆனால் படிப்பில் படுகெட்டியாக இருந்தேன் சார். பிட்ஸ்பர்னில் இன்ஜினியரிங் முடித்தேன். முதல் செட் கேம்பஸ் இன்டர்வியூவில் டாப் 10ல் இருக்கிற மல்டிக்ரோர் கம்பெனியில் செலக்ட் செய்யப்பட்டேன். இப்போ அதோட எண்ணூர் பிரான்ச்சுக்கு அல்டிமேட் இன்ஜினியராக இருக்கேன். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகத்தான் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனேன் சார். ஆனால் என் வாழ்க்கையே ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன்னு நினைக்கல. சோபனாவை எனக்காக படைக்கப்பட்ட பெண்ணாகத்தான் சார் நினைக்கிறேன். 29 வயசாகுது எனக்கு. அம்மா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டதால் 5 வருஷம் கல்யாணத்தை ஒத்தி போட்டேன். அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. நானாக கல்யாண பேச்சை ஆரம்பித்து பொண்ணு வீட்டுக்காரங்களை தேடி வீடு வீடாக ஏறி இறங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல சார். சரி, கல்யாணமே வேணாம் இப்போதைக்கு, பின்னால் பார்த்துக்கலாம்னு இருந்தேன். ஆனால் சோபனா என்னை அசைச்சிட்டாங்க சார். மனசு பூரா அவங்க தான் சார் ஆக்கிரமிச்சிருக்காங்க, தீவிரவாதி போல. தவிர காதல் கன்றாவி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதாம். அப்பா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பாங்களாம். அதான் சார் துணிஞ்சு வந்துட்டேன். நீங்கள் தான் சார் நல்ல வழி காட்டணும் சார். மூச்சு விடாமல் பேசி அப்பாவை வாயடித்து போக வைத்ததும் இல்லாமல் முதல் சந்திப்பிலேயே அவரை முழுக்க முழுக்க கவர்ந்து விட்டதும், பையன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கே அப்பா வந்து விட்டதும், என்னப்பா இதெல்லாம்? நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவள் கேட்டாள். கண்டதும் காதல், முதல் பார்வையில் காதல் என்றெல்லாம் இந்த தலைமுறை சின்ன பசங்க பண்ணுற அபத்தம் மாதிரி இருக்குப்பா நீங்கள் நடந்துக்கிறது. கழற்றி விடுறதுக்காகத்தான் சொன்னேன். இந்த மாதிரி அச்சு பிச்சு விஷயங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறது தான் என் கொள்கைன்னு. இப்படி இருந்தால் வீட்டுக்கே வருவார்னு எதிர்பார்க்கல. நீங்கள் இப்படி வலையில் தபால்னு விழுந்துடுவீங்கன்னு எதிர்பார்க்கலப்பா. ஏம்மா வலை அது இதுன்னு சொல்கிற என்றார் அப்பா ஆதங்கத்தோடு. எனக்குன்னு தெளிவான பார்வை இல்லைன்னா நினைக்கிற? இருக்குமா? 30 வருஷமாக பாய்ஸ் ஸ்கூலில் வாத்தியாராக வாழ்ந்து முடித்தவன் நான். பசங்களோட சைக்காலஜி பற்றி ப்ராக்டிக்கலாக தெரியும் எனக்கு. அதிரடியாக வீட்டுக்கு வந்து உங்களை சந்தித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லைப்பா. அதிரடி தாம்மா இல்லைங்களே, ஆனால் அடிப்படை என்ன அதுக்கு? தவிப்புமா. விட்டுடக்கூடாது இந்த பெண்ணை என்கிற தவிப்பு. எப்பாடுபட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டே திறனுங்கிற பரபரப்பு. அப்பா எதிரில் வந்து நின்றார். எப்பொழுதும் அமைதியை தாங்கிக் கொண்டிருக்கும் அவர் விழிகள் இப்பொழுது கனிவையும் சேர்த்து அவள் மேல் பதிந்தன. மிருதுவாக வெளிவந்தது குரல். விசாரிச்சிட்டேம்மா. அந்த பையன் சொன்ன விவரங்கள் எல்லாம் நிஜம்தான். ஆஃபீஸில் கேட்டப்போ நானே ஸ்டன் ஆகிட்டேன்னு தெரியுமா? ஆஃபீஸ் பாயிலிருந்து ஜிஎம் வரைக்கும் நல்ல பேர் வாங்குறது என்கிறதெல்லாம் சாதனைம்மா. வீட்டு அட்ரஸ் வாங்கி அக்கம் பக்கமும் விசாரிச்சிட்டேன். நம்ம பாலகுரு இல்லை, அதான் அந்த டென்னிஸ் பிளேயர்மா, என் ஸ்டூடெண்ட். பிரகாஷ் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருக்கா. க்ளீன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாம்மா. எல்லாம் திருப்தியான பிறகுதாம்மா உன்கிட்ட விஷயத்தையே சொன்னேன் சோபனா. இவ்வளவு நடந்திருக்கிறதா? எதையும் மிகைப்படுத்தி பேசுபவர் இல்லை அப்பா. உள்ளது உள்ளதுபடி உரைப்பவர். அதுவும் பள்ளிவாதியார். இப்படி உயர்ந்த பீடத்தில் தூக்கி வைத்து பேசுகிறாரே, அவ்வளவு சிறப்பா அவனுக்கு? முகத்தை நினைவில் கொண்டு வந்தாள். வசீகரமான முகம்தான், தெளிவான கண்கள், கம்பீரமான அந்த உயரம், படிப்பும் பதவியும் தந்த ஆளுமை எல்லாம் சரிதான். என்னை பார்த்தவுடனே தீர்மானித்து விட்டானாமே, இவள்தான் என் மனைவி என்று. அதுதான் எப்படி என்றே புரியவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த பையனை. சொல்லப்போனா உன் அழகுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஏற்ற மாதிரி எங்கே கிடைக்க போகிறானோ மாப்பிள்ளைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சோபனா. எந்தவித கண்டிஷனும் இல்லை இதில். தெளிவாக யோசித்து முடிவெடு. என்ன? இன்னும் பிரமிப்பு தீராமலே தான் இருந்தாள் அவள். சோபனா, அவன் ஆசையுடன் உச்சரித்தான். ஒவ்வொரு எழுத்தையும் உள்ளுக்கு ஆழமாக இழுத்து சுவாசிப்பவன் போல அந்த 3 எழுத்துக்களை ஜபித்தான். ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு. முதல் தடவையாக மனக்கட்டுப்பாட்டிலிருந்து உடல் தனியாக இயங்கியது. பெருங்காற்றுக்கு ஆடும் சின்னஞ்சிறு பூஞ்செடி போல நடுங்கியது. ஷோபனா, ப்ளீஸ் ஏதாவது பேசேன். அவன் குரல் தவிப்புடன் ஒலித்தது. ரொம்ப அதிரடியா நான் செஞ்சது? எனக்கே தெரியலம்மா, சொல்லு. நிஜமாகவே பதில் சொல்ல தெரியவில்லை. கண்மூடி திறப்பதற்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. கல்யாணத்திற்கு நாள் குறித்தபோது ஏற்பட்ட பிரமிப்பான மனநிலை இதோ இந்த முதல் தனியறை சந்திப்பில் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த நிமிடத்தில் கூட பிரமிப்புடன் இருக்கிறது.
சுதந்திரம் என்கிற விஷயம் மட்டும்தான் பேணி காக்கப்பட வேண்டிய விஷயம் என்று அழுத்தி பேசுகிற பெண் உரிமைவாதிகளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். முடிவெடுக்கும் சுதந்திரம் என்பது தனி மனிதன் ஒவ்வொருவருக்குமான உந்துகோல் என்பது இரண்டாவது கருத்தல்ல அவளுக்கு. சரியாக அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நான் அனுபவித்தேனா என்கிற கேள்வி அவளுக்குள் திடீரென்று எழுந்தது. இதுநாள் வரை அனுபவித்த சுதந்திரம் என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத முழுமையான உணர்வு. உணவு, உடை, பேச்சு, கவிதை, சினிமா, பாட்டு என்று எதை எடுத்தாலும் தன் விருப்பப்படியே நடந்த நாட்கள், எவ்வித குறுக்கீடும் இல்லாத ராணி தர்பார் போன்ற வாழ்க்கை. இன்று இதோ இந்த சம்பிரதாய முதலிரவில் யாரோ ஒரு இளைஞனுக்கு எதிரில் உட்கார்ந்திருக்கிறாளே, இது அவள் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் எடுத்த முடிவுதானா? இல்லை, அப்பாவின் வார்த்தைகளிலும் விருப்பங்களிலும் அவள் வைத்திருக்கும் பிரத்யேகமான மரியாதை காரணமாக தலையாட்டி விட்டாளா? தெரியவில்லையே. இமைகள் நனைந்தன. கவனித்து விட்டான் அவன். ஐயோ, என்னாச்சும்மா ஷோபனா என்றான் பதட்டமாக. உடனே எழுந்தான். எதிரில் வந்து நின்றான். பிடிக்கலையா இதெல்லாம் என்றபோது அவன் குரல் உருகி போய் ஒலித்தது. தப்பு செஞ்சிட்டேனா ஷோபனா? உன் விருப்பத்துக்கு எதிராக தாலி கட்டி இப்படி எதிரில் உட்கார வச்சிருக்கேனா? மை காட் ஷோபனா! நிமிர்ந்தாள், புன்னகைத்தாள். அப்பாடா என்று நெஞ்சில் கை வைத்து பெருமிச்சு விட்டான். ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்று பிறகு துடிச்சது தெரியுமா உனக்கு? எவ்வளவு சகஜமாக உரையாட முடிகிறது இவனுக்கு என்றுதான் தோன்றியது. என்னமோ வருடக்கணக்காக காதலித்து இப்போதுதான் கல்யாணம் செய்து கொண்டது போல் முகம் பூரா தவிப்பு. துளைக்கி வைத்து செய்த குத்து விளக்கு போல பளபளப்பு. உட்காரலாமா என்று அவள் பக்கத்தில் கை நீட்டி கேட்டான். ஆச்சரியம் என்றாள். ஏன், என்ன என்ன ஆச்சரியம்? அனுமதி கேட்குறீங்களே, எதை சொல்ற? உட்காரட்டுமான்னு கேட்டதைத்தான். ஆச்சரியப்படணும் அதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க பற்றி என்கிட்ட பேசாதவர் இப்படி சின்ன விஷயத்துக்கு அனுமதி கேட்கறது முரண்பாடா இல்லை என்று புன்னகைத்தாள். ஓ, அதுவா என்று சடார் என்று பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான். கோபம் தானே உனக்கு? பொய் சொல்லக்கூடாது, நிஜம் சொல்லு ஷோபனா. கோபமா? கோபம் என்கிறது சரியான வார்த்தை இல்லை, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது என்றால் மெலிதாக. கல்யாணம் என்கிறது அடிப்படை தேவைதானா இல்லையா என்கிற குழப்பம் எப்போவுமே எனக்கு உண்டு. தீவிரமாக யோசித்து தெளிவுக்கு வரணும்னு இருந்தேன். அதனால தான் ஒரு திகிர் உணர்வு, திணிக்கப்பட்ட கல்யாணம் போல. சடார் என்று முகம் இருண்டு விட்டது. அவன் தொப்பென்று உட்கார்ந்தான். மூச்சை இழுத்து விட்டான். தலையை ஆட்டினான் இப்படியும் அப்படியுமாக. ஓ நோ என்றான் திடீரென்று. ஐ மைட் ஹாவ் நாட்டன் இட் என்று நெற்றியை தட்டி கொண்டான். ஐ எம் சாரி. ஷோபனா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஐ எம் வெரி சாரி. உங்கள் மேலே குத்தம் சொல்லலை நான். முழுக்க முழுக்க என் இஷ்டம் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாதே. என் மேலே தான் வருத்தம் பிரகாஷ் எனக்கு. என்னது என்னது என்ன சொன்ன? என் மேலே தான் வருத்தம்னு சொன்னேன். இல்லையே, வேற ஒரு வார்த்தை வந்ததே நடுவில். வேற ஒரு வார்த்தையா என்று குழம்பியவள் அவன் முகத்தில் வெளிப்பட்ட குறும்பை கண்டு திகைத்தாள். பிரகாஷ் பிரகாஷ்னு சொன்னியே என்றான் சிறுவனைப் போல. இவ்வளவு அழகான பேரா எனக்கு? இத்தனை நாள் தெரியலையே எனக்கு. சந்தன ஊதுபத்தியின் மனம் அறை முழுக்க சுற்றி வந்தது. ஷோபனா, குழப்பம் வேண்டாம் ஷோபனா என்றான் மிருதுவாக. கல்யாணம் என்கிறது அடிப்படை தேவைதான்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் ஷோபனா. அதுவும் பிரகாஷ் மாதிரி புருஷன் மட்டும் கிடைச்சிட்டா கல்யாண வாழ்க்கை சொர்க்கம்தான்னு சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும். ஒரு கணம் அமைதியில் கழிந்தது. இதயம் தடதடத்தது அவளுக்கு. நீ நீயாகவே இரு, நான் நானாகவே இருக்கேன். சரியா ஷோபனா என்றான். புன்னகைத்தாள். விடுமுறைக்கு அடுத்த நாளான திங்கட்கிழமை எப்போதும் போல பரபரப்பான வேலை நாளாகவே தொடங்கிவிட்டது. அதுவும் வாகன வரி கட்டுவதற்கான வரிசை நீண்டு கொண்டே இருக்க அவள் இருக்கையின் நுனியில் உட்கார்ந்தபடியே வேலை செய்து முடித்தாள். கவனம் சிதறாமல் பணத்தை வாங்கி எண்ணி டேலி செய்து முடித்த போதுதான் தொலைபேசி அழைத்தது. எஸ், ஷோபனா ஹியர். ஹாய் மைடியர் கண்ணுக்குட்டி என்று எதிர்முனையில் ஒலித்த அவனுடைய கிசுகிசுப்பான குரல் அவளை ஒரு கணம் தடுமாற வைத்துவிட்டது. நீங்களா என்றால் பொய் கோபத்துடன். இதே வேலையா போச்சே, அதிரடியாக காரியம் பண்ணுறதும் ஷாக் கொடுக்கறதும் என்ன இதெல்லாம்? நான் என்ன பண்ணினேனா? எல்லாம் நீ பண்ணுறது தான் என்றான் கொஞ்சலாக. மை காட், நானா? ஒரு வேலை செய்ய விடாம என்னை பந்து மாதிரி அல்லாட விடுறையே. என் இதயத்தை தீவிரவாதி போல கடத்தி வச்சிருக்கிற. குரலையாவது கேட்கணும் தவிக்க பண்ணியிருக்கியே. ஆகா, என்ன அழகான டைலாக் என்று சிரித்தாள். பிஸ்னஸை விட்டுட்டு வசனம் எழுத போகலாம். நீங்கள் ஓவர் நைட் பாப்புலர் ஆகிடுவீங்க. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? எதுக்காக ஃபோன் செஞ்சீங்களாம் இப்போ? அதான் சொன்னே என்றவன் குரலை மிருதுவாக்கி கொண்டு பாடினான்.
பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் காத்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான். அச்சச்சோ! அவள் கலவரத்துடன் படபடத்தாள். நல்லாத்தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் கீழ்ப்பாக்கத்து கேஸ் மாதிரி ஆயிட்டீங்க பிரகாஷ்? கேஸ் இல்லம்மா, கயஸ் என்றான் போதையாக. மானைக் கண்டால் லைலா, பச்சை மரத்தை கண்டால் லைலா, கயல் மாதிரி ஆயிட்டேன் ஷோபனா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வரட்டுமா ப்ளீஸ்? நோ நோ என்றால் அழுத்தமாக. 6 மணிக்கு டான்னு வீட்டில் இருப்பேன், முழுசா பார்க்கலாம், போதுமா? வச்சிடட்டுமா? என்ன என்ன முழுசாவா? முழுசாவா? அப்படின்னா அப்படின்னா ஏங்க, உங்களுக்கு குறும்பு அதிகம்தான், முதல்ல ஃபோனை வைங்க என்று வைத்தபோது குப்பென்று வியர்த்து கொட்டிவிட்டது. முகம் சிவந்திருக்குமோ என்று தோன்ற அவள் ஓரக்கண்ணால் இப்படியும் அப்படியும் பார்த்தாள். நல்ல வேளை, எல்லோரும் வேலையில் மும்முரமாக இருக்கிறார்கள். ச்சே, என்ன குரல் அது என்று தானாக முகிழ்த்த கிறுகிறுப்பு உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் தவித்தாள். காதலும் இளமையும் பொங்கி வழிய இப்படி கூட பேச முடியுமா? சூழலே ரோஜா காடாக ஆகிவிட்டது போல் இருந்தது. வாசனையும் முகர்ந்தபடி ரோஜா இதழ்களை ஸ்பரிசித்தபடி நடப்பது போல கால்கள் குறுகுறுக்க அவள் எழுந்து கொண்டபோது மறுபடி தொலைபேசி அழைத்தது. நான் தான் ஷோபனா என்றான் அவன் நிதானமாக. எதுக்காக கால் பண்ணினேன்னா, அதையே மறந்துட்டேன் பாரு. தமிழோட பிறப்பு வருதில்ல, ஒரிசா காட்டன் சாரி வாங்கி தரணும் உனக்குன்னு ஆசை எனக்கு. கலர் சொல்லேன், எது பிடிக்கும் உனக்கு? இப்போ எதுக்கு பிரகாஷ் சாரி எல்லாம் என்றாள். கல்யாணத்தப்ப அப்பா வாங்கி கொடுத்ததே பாதிக்கு மேல் பிரித்து கட்டலை. ஆசைன்னு சொல்கிறேன்ல. அப்போ சரி, பிடிச்ச கலர் சொல்லேன். சந்தன நிறம் என்று வாய் வரை வந்து விட்டதை விழுங்கி கொண்டு, டயலாக் பேச தெரியுதில்ல, கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம் என்றாள் குறும்பாக. அவ்வளவுதானே என்றான் சவாலை ஏற்றுக்கொள்வது போல. பிடிச்ச கலர் மட்டும் இல்லை கண்ணே, பிடிச்ச எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். சரி, பார்க்கலாம். பார்க்கலாம் கேட்கலாம் எல்லாம் கிடையாது. ஓகே, அக்ரி, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அவள் சிரித்தபடி தொலைபேசியை வைத்தாள். மறுபடியும் இனிமை இதயம் பூராவும் பரவியது. இதுவரை அனுபவத்திராத புதுமையான உணர்வு. அப்பாவும் அன்பை கொட்டுவார்தான். பண்டிகை, புது வருஷம், பிறந்த நாள் என்று உடை பொருள் நகையாக குவிப்பார்தான். ஸ்வீட் மிக்சர் என்று புது புது ஐட்டங்கள் செய்து அசத்துவார்தான். ஆனால் பிரகாஷ் வெளிப்படுத்துகிற உணர்வு என்பது அன்பு என்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் உரியதாக இல்லையே. நெகிழ்விக்கிறது பல சமயம், உருக்குகிறது சில சமயம், சிவக்க வைக்கிறது சில சமயம், சிரிக்க வைக்கிறது பல நேரம். நவரசங்கள் நிறைந்த சுவாரஸ்யமான திரைப்படம் போல வாழ்க்கை வசீகரமாகிவிட்டது. சொல்லப்போனால் அப்பாவை விட்டுவிட்டு நந்தனம் வீட்டுக்கு தனி கொடுத்தனம் நடத்த வந்தபோது எப்படி இருக்க போகிறோம்? அப்பா இல்லாமல் என்று பீதியில் தவித்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. ஷோபனா எழுந்து கை கழுவுவதற்காக பின்னால் போனபோது எதிரில் மாதவி வந்தாள். ஹலோ மாதவி என்றாள் சிரித்து. எப்படி இருக்கு வேலையெல்லாம்? உனக்கு பிடித்திருக்கிறதா? பரவாயில்லை என்றவள் முகம் லேசாக கருத்த மாதிரி தோன்றியது. ஏதாவது பிரச்சனையா என்றாள் கனிவாக. ஷோபனா மேடம், மாதவி அடிக்குரலில் பேசினாள். ரவீந்தர் சார் பற்றி எப்படி, நல்லவரா? ஏம்மா? கை மேலே படுது மேடம், பயமாக இருக்கு. இதோட 7-8 தடவை. ஏழை வீட்டு பெண்ணான். மாதவி அழுது விடுவாள் போல் இருந்தாள். அழறியா என்ன? சேச்சே என்றாள். அவள் கைப்பற்றி, பயப்படவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வரம்பு மீற அனுமதிக்கக்கூடாது. இது இரண்டையும் அழுத்தமாக பதிய வச்சுக்கோ மாதவி, கவலைப்படாதே. மாதவி தலையாட்டினாள். ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வருவேன், குறுக்க பேசாமல் கேட்கணும், சரியா? குளித்து விட்டு நைட்டியுடன் வந்தவளின் தோள் பற்றி உட்கார வைத்தான். தானும் எதிரில் உட்கார்ந்தான். புன்னகைத்தபடி அவள் சாய்ந்து கொண்டாள். ரொம்பத்தான் தன்னம்பிக்கை இவனுக்கு என்று தோன்ற புன்னகை அகலமாகியது. அப்படியே பொட்டு பொட்டு வைக்கிறேன் என்று சவால் விடும் தோரணையில் சொன்னது இன்னும் காதோரத்திலேயே இருந்தது. கண்களை மூடிக்கொண்டான். சொல்ல ஆரம்பித்தான். மகுடேஸ்வரன் கவிதைகள், நவீன விருட்சம், வைரமுத்து, ஏ.ஆர். ரகுமான், சுஜாதா, ஹர்பஜன் சிங், விவேக் காமெடி, ரேடியோ காலை மலர், குவிக்ஸ், செய்திகள், அருந்ததி ராய், புதினா புலாவ், CNN ஸ்கான், தேசபக்தி, பாரதியார், பயறு வகை, ஜெனிஃபர் லோபஸ். போதும் போதும் போதும். ஷோபனா பரபரத்தாள். சாய்ந்திருந்த நிலையிலிருந்து தள்ளி முன்னுக்கு வந்திருந்தாள். முழுமையாக திகைத்திருந்தாள். இமைகள் சிறகடித்தது தவிர மற்றபடி சிலையாகவே சமைந்திருந்தாள். கண் திறந்து அவன் சிரித்தான். எப்படி பிரகாஷ் என்றாள்
வார்த்தைகளே வராதவள் போல. எப்படி இவ்வளோ கரெக்டா? மை காட், அமேசிங் பிரகாஷ். எப்படி எப்படி கரெக்டா நான் சொன்னது? எதிலையாவது தப்பு இருக்கா என்றான் ஆர்வமாக.